ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன கெட் ரெடி வித் மீ. அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக காலைல எழுந்திரிச்சு பாப்பாங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு நம்மளும் வேலைக்குன்னு கிளம்பியாச்சு சீக்கிரமாக. இந்த வேலைக்கு கிளம்புறது என்னமோ அறக்க ஓடி தான், அதுக்குள்ளே எத்தனை கஷ்டம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தான் தெரியும். பற்றியும் பற்றாமல் சாப்பிட்டு தூக்கம் பற்ற மாட்டேங்குது, ரொம்ப சீக்கிரமாக அடித்து பிடிச்சி ஓட வேண்டியதாக இருக்குது. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு நம்மளும் வேலை செய்கிறோம், ஆனால் அதுக்குண்டான பலன் ரொம்ப லேட்டாக தான் கிடைக்குது. ஒரு சிலது கிடைச்சும் கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். ஆஃபீஸ் போனோன்னா இன்றைக்கி அங்கே ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒருத்தவங்களோட ட்ரீட்டுன்னு சொல்லி லட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லட்டு ஆஃபீஸ் வேலைலாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவையும் கூப்பிட்டு வீட்டுக்கிட்ட இருக்க சொக்கலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். அங்கே ஒரே சின்ன அழுகாச்சு. எனக்கு இந்த வெளியில் வைக்கிற பொம்மை வேணும், எனக்கு இந்த பொம்மை வேணும், போகும்போது வாங்கி தரேன்னு சொன்னால் அந்த குழந்தைங்களோட அடம்தான். அங்கே கோயிலில் சுற்றி சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகும்போதும் கோவம் தான் அந்த அம்மாவுக்கு, எனக்கு அந்த பொம்மை வேணும்ன்ட்டு. இந்த அம்மாவை சமாதானப்படுத்துகிறதே பெரிய வேலை தான். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சரி கடைக்கு கூட்டிகிட்டு போய் பொம்மை வாங்கலான்னு போகும்போது இந்த பொம்மை பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி ஒன்று வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மை வாங்கிட்டு அப்புறம் அப்படியே காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். 1 வீக் ஸ்டோரேஜ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வாழைப்பூ நிறைய எடுத்துக்கோங்க லேடிஸ், ஏன்னா அவ்வளோ நல்லது அந்த கர்ப்பப்பைக்கு வாழைப்பூலாம். அப்புறம் பூசணிக்காய், கொஞ்சம் அல்வாக்கும் கொஞ்சம் ஜூஸ்க்கும் வாங்கிட்டு வந்தேன். பாலக்கு, நிறைய கீரை சேர்த்திக்கணும். நம்ம சாப்பிட்றமோ இல்லை, நம்ம குழந்தைங்களுக்காக நிறைய கீரை கொடுக்கணும். மல்லித்தலை சட்னிக்காக வாங்கிட்டு வந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. 10 ரூபான்னாங்களா கட்டு. சரி ஏன் போய் விடணுன்ட்டு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு சாமிக்கு பூவு, அப்புறம் இந்த அம்மாங்களுக்கு பூவு, நானும் பூ பண்ணுறங்காட்டி அது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு எல்லோ கலர் ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த கலர் பார்த்தாலே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் எல்லோ கலர். நம்ம என்ன தான் மாங்கன்னு வேலை செஞ்சாலும் ஒரு சிலர் நீ என்ன வேலை செஞ்ச எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களே பாருங்களேன். அப்போ தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு உட்காந்துப்போம். என்ன செஞ்ச? ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க செஞ்சு பார்த்தா தான் அவங்களோட வலி வேதனையும் தெரியும். சும்மா வாயில் பேசுகிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு சைட்லேருந்து பார்த்துட்டு பேசுகிறவங்களுக்கு எதுவும் புரியாது. அவங்கவுங்க சைட்லேருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த கஷ்டம், வலி, வேதனை எல்லாமே தெரியும். ஸோ நம்மளை மட்டும் கடவுள் என்ன இருமலையாக படிச்சிருக்காரு, 2 கை 2 கால் அப்படி தானே படிச்சிருக்காரு. அவங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் இருக்கும். ஆனால் ஒரு சிலர்லாம் அப்படி யாருமே நினைக்கிறதே இல்லை. எனிவேஸ், நம்மளையும் ஒரு ஹியூமன் பீயிங்காக மதிச்சிருந்தா அவங்க இப்படிலாம் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூ பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அந்த எல்லோ கலர் சாமந்தி நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த காலை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆசை தான். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் சாப்பிட்டு அப்புறம் அடுத்த நாளைக்கு கீரை க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டே கீரை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருந்தார், மிஸ்டர் மோட்டோ அவர் பேர். மோட்டோ பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்காரு. ரொம்ப குறும்பு, கடின்னு கடிச்சு வைப்பார். இவர் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டாக தான் வந்திருக்காரு. இப்போ தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். இந்த மோட்டோவை பழக்கிறதுக்குள்ளே நாங்கள் நூடுல்ஸ் ஆயிடுவோம் போல், அந்த மாதிரி இருக்குது. மோட்டோ தொட்டா கடிக்கிறாரு, பறந்து போகிறாரு, பிடிச்சிட்டு வைக்க வேண்டியதாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது பேர்ட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.